அன்பான மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இனிய வணக்கம். குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை இன்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற மாணவர்களுக்காக எங்களது இந்த நிகழ்ச்சியானது நடாத்தப்படுகின்றது. அந்த வகையில் 3ஆம் தவணைக்குரிய புவியியல் பாடத்தின் மானிட புவியியல் பிரிவான உலகமயமாக்கல் பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். பூகோளமயமாக்கம் என்பது இன்றைய உலகில் பலராலும் பேசப்படுகின்ற முக்கிய ஒரு விடயமாகும். குறிப்பாக அனைத்து பாடங்களிலும் பூகோளமயமாக்கல் தொடர்பாக இன்றைக்கு அதிகமானவர்கள் பேசுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி படிநிலைகளில் பூகோளமயமாக்கல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்தை மனித வாழ்க்கை நாகரிகத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பாடத்துக்கு நுழையும் முகமாக இங்கே பார்க்க இருக்கின்ற முக்கியமான விடயம் தேர்ச்சி மட்டங்கள் மற்றும் கற்றல் பேறு. எங்களை பொறுத்தவரையில் ஒரு பாடத்தை தெரிவு செய்வதற்கு முன்பு அந்த பாடத்தினூடாக மாணவர்கள் என்ன தேர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தேர்ச்சியினூடாக எவ்வாறான மட்டங்களின் ஊடாக அந்த தேர்ச்சியை அடைந்து கொள்வது, அந்த தேர்ச்சியை அடைந்து கொள்ளுகின்ற இறுதி பெறுபேறாக விளைகின்ற கற்றல் பேறுகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடத்தின் தேர்ச்சியானது பூகோளமயமாக்கலின் தன்மையை ஒப்பீட்டு ரீதியான நோக்கில் மாணவர்கள் பரிசீலிப்பார் என்பதாக அமைகிறது. அதாவது இந்த பூகோளமயமாக்கல் தன்மையை நீங்கள் பல்வேறு சமூக, பொருளாதார, அரசியல் காரணிகளோடு ஒப்பிட்டு நோக்கக்கூடிய பண்பை வளர்த்து கொள்வதே இந்த தேர்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமாக அமைகிறது. அந்த வகையில் அந்த தேர்ச்சியை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் இங்கே 2 தேர்ச்சி மட்டங்களை காண்பித்திருக்கிறோம் உங்களுக்காக. ஒன்று, பூகோளமயமாக்கம் என்பதன் கருத்து யாது என்பதை கற்று ஆராய்ந்து கொள்ளுதல் முதலாவது தேர்ச்சி மட்டமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த காலத்தில் வாழ்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் பூகோளமயமாக்கம் என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது முதலாவது தேர்ச்சி மட்டமாக அமைய, இரண்டாவது தேர்ச்சி மட்டமானது பூகோளமயமாக்கத்தின் ஊக்கிகளை கற்று ஆராய்வார் என்பதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த தேர்ச்சி மட்டத்தில் முதலாவதாக இருக்கின்ற பூகோளமயமாக்கல் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் சென்ற தவணையில் கற்றிருப்பீர்கள். இந்த தவணைக்குரியது பூகோளமயமாக்கலுக்குரிய ஊக்கிகளை தெரிந்து கொள்வதாகும். ஆனாலும் கூட அந்த பூகோளமயமாக்கல் என்றால் என்ன என்பது தொடர்பாக அதிகமான விளக்கத்தை கொடுத்து அதனூடாக பூகோளமயமாக்கத்தின் ஊக்கிகளை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டங்களை பற்றி பார்த்த நாங்கள் அடுத்து கற்றல் பேரை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த பாடத்தின் கற்றல் பேர்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக பூகோளமயமாக்கம் பற்றி விளங்கிக் கொள்வீர்கள். இந்த பாடத்தின் இறுதியாக நீங்கள் பூகோளமயமாக்கம் பற்றி தெரிந்து கொள்கின்ற அதே வேளையில் இரண்டாவதாக பூகோளமயமாக்கத்தின் ஊக்கிகளை அறிமுகப்படுத்துவார். உங்களுக்கு ஊக்கிகள் என்றால் என்னென்று தெரியும். பூகோளமயமாக்கத்தை கொண்டு நகர்த்துகின்ற கருவிகளை நாங்கள் ஊக்கிகள் என்று அழைப்போம். ஆகவே பூகோளமயமாக்கத்தின் ஊக்கிகளை பற்றி நீங்கள் இந்த பாடத்தின் இறுதியில் தெரிந்து கொள்வீர்கள். அதே மாதிரி மூன்றாவதாக பூகோளமயமாக்கத்துக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது எவ்வாறு பங்காற்றுகிறது என்பது தொடர்பாகவும், பல்தேசிய கம்பெனிகள் எனப்படுகின்ற நிறுவனங்கள் இந்த பூகோளமயமாக்கத்தை எவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்கின்றது என்பதையும் நாங்கள் அவற்றில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக விரைவுபடுத்தப்படும் மனித நகர்வுகள் பூகோளமயமாக்கத்தினை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த பாடத்தில் இன்று பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் பூகோளமயமாக்கல் என்றால் என்ன என்பதை பற்றி சற்று இங்கு வரைவிலக்கணத்துடன் சற்று பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் பூகோளமயமாக்கல் பற்றி அறிந்திருப்பீர்கள். பூகோளமயமாக்கல் என்ற சொல் ஆங்கிலத்தில் குளோபலைசேஷன் என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த பூகோளமயமாக்கல் தமிழ் சொல்லை நீங்கள் 2ஆக பிரித்து பார்க்கலாம். ஒன்று பூகோளம், இன்னொன்று மயமாக்கல். பூகோளம் என்றால் எங்களுக்கு என்னென்று தெரியும். நாங்கள் வாழுகின்ற புவிக்கோளத்தையே நாங்கள் பூகோளம் என்று அழைக்கின்றோம். அடுத்த இரண்டாவது சொல்லனா மயமாக்கல் என்று சொன்னால் என்ன என்பதை பற்றி நீங்கள் தமிழ் ரீதியாக அவற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
மயமாக்கல் என்பது ஒரு சீர்தன்மையை எல்லா இடமும் பெற்றுக்கொள்வதை நாங்கள் மயமாக்கல் என்று சொல்லி குறிப்பிட முடியும். அதாவது ஏதோ ஒரு விடயம் சமூகத்தை பல்வேறு விதங்களில் ஆக்கிரமிப்பதை நாங்கள் மயமாக்கல் என்று அழைப்போம். ஆகவே பூகோள மயமாக்கம் என்பது பல்வேறு பெயர்களினால் நாங்கள் குறிப்பிட முடியும். இன்னொன்று உலகமயமாக்கம். இந்த பூகோளமயமாக்கத்துடைய இன்னொரு பெயரும் உலகமயமாக்கம் என்ற சொல்லினாலும் பிரயோகிப்பர். அதே மாதிரி பல்வேறு அறிஞர்கள் இந்த பூகோளமயமாக்கத்தை பூகோள கிராமமாதல் என்ற சொல்லினாலே அழைக்கிறார்கள், அல்லது உலக கிராமம் என்று அழைக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், கிராமம் என்று சொன்னால் சமூக தொடர்புகள் அதிகம், நகரம் என்று சொன்னால் பௌதிய தொடர்புகள் அதிகம். பூகோள கிராமம் என்பது ஒரு கிராமத்தில் சமூக தொடர்புகள் எவ்வாறு மக்களிடம் அதிகமாக இருக்குமோ, அவர்களுடைய இடைத்தொடர்புகள் இடைத்தாக்கங்கள் எவ்வாறு அதிகமாக இருக்குமோ, இந்த பூகோள மயமாக்கம் என்ற சொல், பூகோள கிராமம் என்ற சொல் சமூகத்திலே வியாபித்திருப்பதை நாங்கள் அந்த வரைவிலக்கணத்தினூடாக, அந்த சொல்லினூடாக அறிந்து கொள்ளலாம் பிள்ளைகளே. அந்த வகையில் இந்த பூகோளமயமாதல் என்ற சொல் முதல் பயன்படுத்திய அறிஞர் யார் என்று சொன்னால் தியடோ லெவிட் என்பவர்தான் பூகோளமயமாக்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியிருக்கிறார் ஆங்கிலத்தில். சரி, இப்பொழுது நாங்கள் பூகோளமயமாக்கம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் ஆசிரியர் கை நூலில் கேம்பிரிட்ஜ் அகராதியை உதாரணமாக கொண்டு, உசாத்துணையாக கொண்டு பூகோளமயமாக்கல் என்றால் என்ன என்று வரைவிலக்கணத்தை அங்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உலகின் அனைத்து நாடுகளும் பொருளாதார, சமூக, கலாசார அடிப்படைகளில் ஒத்த சீர்தன்மை அடையும் செயல்முறையே பூகோளமயமாக்கம் என்று அழைக்கிறது. அதாவது உலக நாடுகள் அனைத்தும், சர்வதேச ரீதியாக இருக்கின்ற அனைத்து நாடுகளும் பொருளாதார ரீதியாக சரி, சமூக ரீதியாக சரி, கலாசார ரீதியாக சரி, அனைத்து துறைகளிலும் ஒத்த சீர்தன்மையை அடைகின்ற செயல்முறைதான் பூகோளமயமாக்கல் என்று சொல்லி கேம்பிரிட்ஜ் அகராதி சொல்லுகிறது. அதே மாதிரி உலக சுகாதார நிறுவனமானது சர்வதேச எல்லைகளை தாண்டி பொருள்கள், சேவைகள், நிதி, மக்கள் போன்றவை துரித பாய்ச்சலுக்கு உட்படும் செயல்முறை என்று சொல்லி உலக சுகாதார நிறுவனம் அழைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் புவியியலின் பிரதான எண்ணக்கருக்கள் ரெண்டை பார்க்கலாம். ஒன்று தூரம், இன்னொன்று காலம். இந்த உலகத்தை எல்லைகளாக கொண்டு மக்கள் வெவ்வேறு நாடுகளில் வாழ்கின்றார்கள். அந்த மக்களை பிரிப்பது இந்த தூரம், அந்த நாடுகளை பிரிப்பது இந்த தூரம். ஆகவே அந்த நாடுகளிடமிருந்து மக்களுக்கு இன்னொரு மக்களோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு காலம் எடுக்கிறது. ஆகவே அவற்றை பற்றி பார்ப்பது நாங்கள் காலம். ஆகவே இந்த பழைய காலத்தில் இருந்து புதிய காலத்தில் இந்த உலகமயமாதல் அல்லது பூகோளமயமாதல் என்பது காலத்தையும் தாண்டி, தூரத்தையும் தாண்டி, அது எவ்வாறு தாண்டி செல்கிறது என்று சொன்னால் சர்வதேச எல்லைகளை தாண்டிய ஒரு நகர்வை குறிக்கிறது. அதாவது மக்களுடைய உற்பத்தி பொருட்கள், அவர்களுக்கு தேவையான சேவைகள், அவர்களுக்குரிய நிதி மற்றும் மக்கள் போன்றவை இந்த எல்லைகளை தாண்டி துரித பாய்ச்சலுக்கு உட்படுகின்ற செயல்முறையாக நாங்கள் இந்த பூகோளமயமாதலுக்கு வரைவிலக்கணம் சொல்ல முடியும். அந்த வகையில் காலம் தூரத்தையும் பொய்மைப்படுத்தி அல்லது மிக முக்கியத்துவத்தை குறைத்து இந்த பூகோளமயமாதல் செயல்முறை இன்று உலகத்தில் வியாபித்து கொண்டு செல்வதை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் 2 வரைவிலக்கணங்களை பற்றி இங்கு பார்த்தோம். ஒன்று கேம்பிரிட்ஜ் அகராதியை அடிப்படையாக கொண்ட முதலாவது வரைவிலக்கணம். 2வது வரைவிலக்கணம் உலக சுகாதார தாபனத்தினுடைய வரைவிலக்கணம். ஆனால் பிள்ளைகளாகிய உங்களுக்கு பரீட்சைகளில் உங்களுடைய வரைவிலக்கணத்தை பற்றி அதிகமாக கேட்பார்கள். பூகோளமயமாதல் என்று சொன்னால் என்ன என்பது தொடர்பாக உங்களுடைய வரைவிலக்கணத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு சாதாரணமாக அவற்றை விளங்கிக் கொண்டு நீங்கள் அவற்றுக்கு விடையளிப்பது அவசியமாகும். சர்வதேச நாணய நிதியமானது இந்த பூகோளமயமாக்கல் செயற்பாடானது பிரதானமாக 4 துறைகளினூடாக இடம்பெறுவதாக குறிப்பிடுகிறது. அந்த 4 துறைகளும் யாவை என்று பார்த்தீர்களாக என்றால், 1 வர்த்தகமும் பரிமாற்றமும், 2 மூலதனமும் முதலீடும், 3 இடப்பெயர்வு, 4வது அறிவின் பரவல். இந்த 4 விடயங்களின் ஊடாகத்தான் உலகமயமாக்கல் அல்லது பூகோளமயமாதல் செயற்பாடு இடம்பெறுவதாக சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF எனப்படுகின்ற நிறுவனமானது குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் இங்கு பார்க்க இருப்பது பூகோளமயமாதல் செயற்பாடானது நாடுகள் ரீதியாக எவ்வாறான வீதாசாரத்தை கொண்டிருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு KOF எனப்படுகின்ற சுட்டியானது உலக நாடுகளை தரவரிசைப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டுக்கான பூகோளமயமாதல் தரவரிசையின்படி இங்கே 6 நாடுகள் காட்டப்பட்டிருக்கின்றது. உலகமயமாதல் செயற்பாடு உலகிலே
மிகவும் அதிகமாக இருக்கின்ற முதலாவது நாடாக பெல்ஜியமும், இரண்டாவது இருக்கின்ற நாடு நெதர்லாந்தும், மூன்றாவது இருக்கின்ற நாடு சுவிட்சர்லாந்து, நான்காவது மற்றும் ஐந்தாவதாக ஆஸ்திரியா, டென்மார்க் போன்றவையும், ஆறாவதாக பிரான்ஸ் நாடும் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இன்றைய பூகோளமயமாக்கல் செயற்பாடுகளில் முதலாவதாக இருக்கின்ற பெல்ஜியம் நாடுதான் உலகத்திலே உலகமயமாதல் செயற்பாட்டில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்ற நாடாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் பூகோளமயமாக்கல் ஒரு வரலாற்று நோக்கம். பூகோளமயமாக்கல் என்ற சொற்றொடர் எங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் பூகோளமயமாதல் செயற்பாடு என்பது ஒரு நீண்ட கால செயல்முறை. சில அறிஞர்கள் பூகோளமயமாக்கல் செயற்பாடு என்பது தற்போது ஏற்பட்ட ஒன்று அல்ல, அது நீண்ட காலத்துக்கு முன்பே ஏற்பட்டது என்று வாதிடுகிறார்கள். அதாவது சிலருடைய கருத்துப்படி 6000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகமயமாதல் செயற்பாடு உலகத்தில் தோன்றிவிட்டதாக குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் இந்த உலகமயமாதல் அல்லது பூகோளமயமாதல் செயற்பாடானது எவ்வாறான காலகட்டங்களின் ஊடாக படிப்படியாக நகர்ந்து இன்றைய நிலைமைக்கு வந்திருக்கிறது என்பதை ஒரு வரலாற்றின் ஊடாக இப்பொழுது நோக்குவோம். அந்த வகையில் இந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது இலங்கையினுடைய அமைவிடமும், இலங்கையானது எவ்வாறு கீழைத்தேச மற்றும் மேலைத்தேச நாடுகளுடன் தொடர்பு கொண்டு ஒரு முக்கிய கேந்திர ஸ்தானத்தில் இலங்கை அமைந்திருந்த தொடர்பாக காட்டப்படுகின்ற படத்தில் இலங்கையானது பண்டைய காலத்தில் பல்வேறு நாடுகளுடன் பல்வேறு தொடர்புகளை கொண்டிருந்த போது அது பல்வேறு நாடுகளோட உலகமயமாதல் செயற்பாட்டோடு, குறிப்பாக வர்த்தகத்தோடு எவ்வாறு அது இணைந்திருந்தது என்பதை காட்டுவதாக இந்த பயண போக்குவரத்து பாதை அமைகிறது. குறிப்பாக சீனாவின் பட்டுப்பாதையில் இலங்கையானது அமைந்திருப்பதை நாங்கள் இந்த படத்தினூடாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த பூகோளமயமாதல் செயற்பாடானது நாடுகாண் பயணங்கள் காலகட்டத்தில் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் மத்திய காலத்தில் ஐரோப்பாவானது கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்பட்டதன் பின்பு ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்குமான வர்த்தக பாதைகள் தடைப்பட்டிருந்த பொழுது ஸ்பெயின், பிரித்தானியா, போர்த்துக்கல் போன்ற நாடுகள் நாடுகாண் பயணங்களை ஆரம்பித்திருந்தன. அந்த வகையில் போர்த்துக்கல், ஸ்பெயின், பிரித்தானியா போன்ற நாடுகள் தங்களுடைய வர்த்தக ஆதிக்கத்தை உலகத்தில் பரப்புவதற்காகவும் மதத்தினை பரப்புவதற்காகவும் கிழக்காகவும் மேற்காகவும் பயணம் செய்து பல்வேறு நாடுகளை அந்த காலகட்டத்தில் கண்டுபிடித்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது கொலம்பஸும் வாஸ்கோடகாமா பற்றிய தகவல்களை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த காலமானது குடியேற்றவாதமும் உலக புரட்சிகளும் தொடர்பான காலகட்டமாகும். குடியேற்றவாதம் என்பது உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு நாடுகளை கண்டுபிடித்ததன் பின்னணியில் தங்களுக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்வதற்கும் மக்களை அங்கே சென்று குடியேற்றுவதற்குமாக பல்வேறு நாடுகளை கைப்பற்றிய காலத்தில் இருந்து இந்த பூகோளமயமாதல் செயற்பாடானது வியாபித்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல உலக புரட்சிகள் காலகட்டம் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க புரட்சி, பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி போன்ற காலகட்டங்களிலும் இந்த பூகோளமயமாதல் செயற்பாடானது பல்வேறு வடிவங்களில் அன்று அமைந்திருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்து கைத்தொழில் புரட்சி காலகட்டத்தின் போதான உலகமயமாக்கலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கைத்தொழில் புரட்சியானது பிரித்தானியாவை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டதாக கருதப்படுகின்ற போதும் அந்த கைத்தொழில் புரட்சியானது பிரித்தானியாவுக்கு உள்ளே மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதாய் அமையாமல் ஏனைய பல்வேறு நாடுகளிலும் அது பரவியிருந்தமையானது அந்த பிரித்தானியானுடைய கைத்தொழில் தொழில்நுட்பம், அதனுடைய உற்பத்தி பொருட்கள் உலகெங்கும் வியாபிப்பதற்கு அந்த செயற்பாடானது முக்கியமாக அமைந்திருப்பதை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அடுத்து உலக மகா யுத்தங்களும் பனிப்போர் காலகட்டத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலக யுத்தங்கள் 2 உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. 2 அணிகளாக உலகம் பிரிந்து இந்த போரில் ஈடுபட்டிருக்கின்றன. அந்த இரு அணிகளும் தங்களுக்குள்ளே தங்களுடைய ஆயுத தளபாடங்களை பரிமாறி இருக்கின்றன, தங்களுடைய தொழில்நுட்பத்தை பரிமாறி இருக்கின்றன. இவற்றின் காரணமாக அந்த உலகமயமாக்கல் செயற்பாடானது அங்கு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அதுக்கு அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் பனிப்போர் காலகட்டமாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்காவை தலைமையாக கொண்டு ஒரு அணியும் ரஷ்யாவினை தலைமையாக கொண்டு இன்னொரு அணியும் உலகத்தில் பிரிந்திருந்தன. இதற்கு இடைப்பட்ட ஒரு அணி இருந்தது. அந்த அணியானது இந்த 2 அணிகளையும் சாராது நடுநிலை கொள்கையை கையாண்டிருந்தது. அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பசுமை புரட்சி காலகட்டம், குறிப்பாக 1960ஆம் ஆண்டு மெக்சிகோவை அடிப்படையாக கொண்டு உலகத்தில் பசுமை புரட்சியானது ஏற்பட்டது. இது வறிய மக்களுக்காக, உலகத்தில் பட்டினிச்சாவை எதிர்கொண்ட மக்களுக்காக உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரட்சியாகும். இது மக்களிடம் பல்வேறுபட்ட விவசாய தொழில்நுட்பங்களை உலகளாவிய ரீதியில் பறந்து கொண்டு வந்ததன் அடிப்படையில் அங்கு பூகோளமயமாதல் செயற்பாடானது இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்த காலகட்டமாகிய நவீன காலகட்டம், குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டில் அல்லது 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இருந்து நாங்கள் நவீன காலகட்டமாக பார்க்க முடியும். இந்த நவீன காலகட்டத்தில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னர் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு இந்த பூகோளமயமாதல் செயற்பாடானது விரிவடைந்து கொண்டு இன்றைக்கு மிக பிரமாண்டமான அளவில் உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற முறைக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் பூகோளமயமாக்கத்தின் பிரதான துறைகளை பார்த்தோம் என்று சொன்னால், பூகோளமயமாக்கல் ஆனது எவ்வாறான துறைகளில் தாக்கம் செலுத்துகிறது என்பதை நாங்கள் இந்த படத்தினூடாக பார்க்க முடியும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக உலகம் இன்று பூகோளமயமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி கலாச்சார ரீதியாக உலகம் கோளமயமாகிக் கொண்டு வருவதை பார்க்கலாம். அதே மாதிரி அரசியல், தொழில்நுட்பம், புவியியல், சூழலியல் ரீதியாக இன்று உலகமானது பூகோளமயமாகிக் கொண்டு வருவதை பார்க்கலாம். அந்த வகையில் அருகிலுள்ள படமானது அவற்றை காட்டுவதாக அமைகிறது. அந்த வகையில் பொருளாதார பூகோளமயமாக்கம் தொடர்பாக இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் என்று சொன்னால் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கு அடிப்படையாக அமைகின்ற செயற்பாடுகளை நாங்கள் பொருளாதாரம் என்று அழைப்போம். அந்த வகையில் முதல்நிலை செயற்பாடுகள், இரண்டாம் நிலை செயற்பாடுகள், மூன்றாம் நிலை செயற்பாடுகள் என்று சொல்லி நாங்கள் அவற்றை அழைப்போம். இந்த முதல்நிலை செயற்பாடுகளில் விவசாயம் வரும், இரண்டாவது நிலை செயற்பாடில் கைத்தொழிலும், மூன்றாம் நிலை செயற்பாடில் சேவையும் அவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பொருளாதார முறைமைகளை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி காரணிகளின் அடிப்படையில், உங்களுக்கு தெரியும் உற்பத்தி காரணிகள் சொன்னால் எவை எவை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் கட்டாயமாக. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி போன்றவையே அதிகமாக நாங்கள் உற்பத்தி காரணிகள் என்று அழைக்கின்றோம். அந்த வகையில் இந்த உற்பத்தி காரணிகளை அடிப்படையாக கொண்டு பொருளாதார முறையானது எவ்வாறு பூகோளமயமாதல் செயற்பாட்டின் ஊடாக நடாத்தப்படுகிறது என்பதை இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக வர்த்தகம், நிதி பரிமாற்றம், முதலீடு, பொருளாதார முறைமை. பொருளாதார முறைமை என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அது பல்வேறுபட்ட பொருளாதார முறைகளை கொண்டிருக்கிறது. ஒன்று திறந்த பொருளாதாரம், இன்னொன்று மூடிய பொருளாதார முறைமைகள் ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டதாக நாங்கள் அவற்றை பார்க்க முடியும். குறிப்பாக 1970களில் உலகத்தில் திறந்த பொருளாதார கொள்கை பல்வேறு நாடுகள் பின்பற்றிய ஒரு கொள்கையாக காணப்படுகிறது. திறந்த பொருளாதார கொள்கை என்பது நாடுகளானது தங்களுடைய உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதற்காகவும் ஏற்றுமதி இறக்குமதிகளை விரிவடைய செய்வதற்காகவும் தங்களுடைய நாடுகளை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்வதற்காகவும் வரிகளை தவிர்த்து அல்லது இலகுவாக்கி உற்பத்தி துறைகளை மேம்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை அல்லது சர்வதேச ரீதியாக தாங்கள் இணைகின்ற ஒரு செயற்பாட்டை தான் நாங்கள் இந்த திறந்த பொருளாதார கொள்கை என்று சொல்லி அழைப்போம். அந்த வகையில் 1970ஆம் ஆண்டுகள் உலகத்திலே மிக முக்கியமான காலகட்டங்களாக கருதப்படுகின்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் உலகத்தில் திறந்த பொருளாதார கொள்கை அமுல்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த திறந்த பொருளாதார கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு உலகத்தில் நவ தாராளவாத கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அமெரிக்காவைச் சேர்ந்த ரொனால்ட் ரீகன் என்பவரும் பிரித்தானியாவைச் சேர்ந்த மார்கரெட் தட்சர் என்பவரும் இந்த நவ தாராளவாத கொள்கைகளை உலகத்திலே முன்னிலைப்படுத்திய அறிஞர்கள் ஆவார்கள். அந்த வகையில் 1950 தொடக்கம் 2010ஆம் ஆண்டு காலகட்டங்களில் உலகத்திலே கைத்தொழிலின் துரித வளர்ச்சியானது அதிகமாக ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக 33 மடங்கால் அந்த காலப்பகுதியில் கைத்தொழில்துறையினுடைய உற்பத்தியானது அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பொருளாதார பூகோளமயமாக்கத்தின் முக்கிய பங்காளிகளாக பல்தேசிய கம்பெனிகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த பல்தேசிய கம்பெனிகள் என்பது உலகத்தினுடைய உற்பத்தி செயல்முறை, குறிப்பாக நாடுகள் கடந்து, எல்லைகள் கடந்து தங்களுடைய முதலீடுகளை நாடுகளை விஸ்தரிக்கின்ற போக்கினை நாங்கள் இன்று பல்தேசிய கம்பெனியூடாக பார்க்கலாம். அந்த வகையில் பூகோளமயமாதலுடைய முக்கியமான செயற்பாடுகளை இங்கே பார்த்தோர்கள் ஆக இருந்தால், சர்வதேச ரீதியான வர்த்தகம், பொருளாதார பூகோளமயமாக்கத்தின் முக்கியமான விடயமே சர்வதேச வர்த்தகம் ஆகும். அதே மாதிரி வெளிநாட்டு நேரடி முதலீடுகளும் இந்த சர்வதேச பூகோளமயமாக்கத்தின் முக்கியமாக அமைகிறது. அதே மாதிரி பல்தேசிய கம்பெனிகளும் சர்வதேச தொழில்நுட்பங்களும் சர்வதேச தொழிலாளர்களும் அவர்களுடைய இடப்பெயர்வும் போன்றவை இந்த பூகோளமயமாக்கத்தின், குறிப்பாக பொருளாதார பூகோளமயமாக்கத்தின் முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற உலகப்படத்தில் பல்வேறு பிராந்திய நிறுவனங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய பூகோள ரீதியான நிலைமைகளில் பொருளாதாரத்தை கொண்டு நடாத்துவதற்கும் தங்களுடைய பொருளாதாரத்தை விருத்தி செய்து நாடுகளிடையே சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதிகளை விஸ்தரிப்பதற்காக பல்வேறு அமைப்புகள் இந்த உலகப்படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய
சந்தை வாய்ப்புகளை விஸ்தரிப்பதற்கும் உற்பத்தி துறைகளை பெருக்கிக் கொள்வதற்குமாக பிராந்திய நிறுவனங்களை உள்வாங்கிக் கொண்டு பொருளாதார ரீதியாக இன்றைக்கு பூகோளமயமாக்கல் செயற்பாடானது விரிவடைந்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலாசார பூகோளமயமாக்கம். கலாசாரம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு பல்வேறுபட்ட மக்களுடைய சமூக நிலைமைகளை காட்டுகின்ற அமைப்பைத்தான் நாங்கள் கலாசாரம் என்று சொல்வோம். இனம், மொழி, மதம், நம்பிக்கைகள், அவர்களுடைய விளையாட்டுக்கள், பொழுதுபோக்குகள், வழிபாட்டு முறைகள் போன்றவற்றை நாங்கள் கலாசாரம் என்று சொல்லி அழைப்போம். அந்த வகையில் இன்றைய பூகோளமயமாக்கல் செயற்பாடானது உலகத்தில் பல்வேறுபட்ட கலாசாரங்களை பின்னணியாக கொண்டு வளர்ச்சி பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மேலத்தைய கலாசாரமானது உலகத்தில் வியாபித்து கொண்டு வருவதை இந்த கலாசார பூகோளமயமாக்கத்தினூடாக நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் வேறுபட்ட சமூகங்களின் ஒன்று இணைவுதான் கலாசார பூகோளமயமாக்கம் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். குறிப்பாக வேறுபட்ட சமூகங்களின் ஒன்றிணைவு என்று பார்க்கையில் நகரங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பூகோளமயமாக்கல் செயற்பாடானது துரிதமடைவதை பார்க்கலாம். பல்வேறுபட்ட கலாசார அம்சங்களும் ஒன்றிணைந்ததன் அடிப்படையில் ஒரு பொதுவான கலாசாரம் அந்த நகரங்களில் நிலவுவதை நாங்கள் பார்க்கலாம். அவற்றைத்தான் நாங்கள் இவ்வாறு வேறுபட்ட சமூகங்களின் ஒன்றிணைவு என்ற சொற்றொடரினால் இங்கே அழைக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தால் அவர்களுடைய முக்கியமான விடயமே, இந்த கலாசார பூகோளமயமாக்கலுடைய முக்கியமான விடயமே மொழி, மதம், நம்பிக்கைகள், மரபுகள். இதில் முக்கியமாக பார்த்தோம் என்று சொன்னால் மொழிதான் மிகவும் பிரதானமான இடத்தை வகிப்பதை பார்க்கலாம். குறிப்பாக சீன நாட்டை கொண்டு அதிகமான மக்கள் பேசுகின்ற மொழி மண்டரினாக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தில் 1% மக்கள் ஆங்கிலத்தில் ஓரளவு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பூகோளமயமாக்கத்தின் கலாசார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆங்கில மொழியினுடைய மேல் ஆதிக்கம் அனைத்து மொழிகளையும் கடந்து இன்று உலகத்தில் அதிகமாக பேசப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பூகோளமயமாக்கத்தின் ஊடாக, அதாவது கலாசார பூகோளமயமாக்கத்தின் ஊடாக ஆங்கில மொழியின் செல்வாக்கினை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாங்கள் பார்க்கின்ற பொழுது உணவு, அவர்கள் பாவிக்கின்ற பானங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுதும் பூகோளமயமாதல் செயற்பாடானது இன்றைக்கு பல்வேறுபட்ட வடிவங்களில் மக்களிடம் பிரசித்தி பெறுவதை பார்க்கலாம். நாங்கள் இவ்வாறு பார்க்கும் பொழுது இத்தாலியன், மங்கோலியன், இந்தியன், சைனீஸ், அமெரிக்கன் போன்ற உணவு வகைகள் இன்று உலகத்தில் காணப்படுகின்றன. இவை உலகமயமாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒரு உள்ளூர் ரீதியான உணவுகளுக்கு பதிலாக இன்றைய மக்கள் இவ்வாறான ஹோட்டல்களை நாடுவதற்கு அது காரணமாக அமைகிறது. ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டு பூகோளமயமாதல் செயற்பாடானது கலாசார ரீதியில் மக்களிடம் முன்வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து கலாசார பூகோளமயமாக்கத்தின் முக்கிய இயக்கியாக நாங்கள் இங்கே கல்வியை காட்ட முடியும். இன்றைய நவநாகரிக உலகில் கல்வியானது, குறிப்பாக ஆங்கில கல்வியின் ஊடாக உலக சமுதாயமானது ஒன்றிணைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கல்வியின் ஊடாகத்தான் அவர்களுடைய நாகரிகங்கள், கோட்பாடுகள், விழுமியங்கள், உலகத்தினுடைய போக்குகள் எல்லாம் மக்களிடம் கடத்தப்படுவதில் இருந்து இந்த கல்வியானது பிரதானமான இடத்தை பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்குகள், குறிப்பாக சினிமா, இசை போன்றவைகள் இன்று உலகத்திலே வியாபித்திருப்பதற்கு மேலத்தையத்தை அடிப்படையாக கொண்ட சினிமா துறைகள், அதாவது குறிப்பாக ஹாலிவுட், பாலிவுட் போன்றவை இன்றைக்கு உலகத்திலே வியாபித்து அடைவதற்கு இந்த பூகோளமயமாதல் செயற்பாடு முக்கியமாக அமைவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய அரசுகள் யாவுமே தனித்து இயங்கக்கூடியவைகள் அல்ல. அவை ஏதோ ஒரு விதத்தில் பிற அரசுகளுடன் ஒன்றிணைந்துதான் செயற்பட வேண்டியிருக்கிறது. கலாச்சார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, முக்கியமாக பொருளாதார ரீதியாக அவை செயற்பட வேண்டி இருப்பதினால் அவைகள் தங்களுடைய கூட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு பலம் பொருந்திய அரசுகளாக, பிராந்தியங்களாக மிளிர்வதை பார்க்கலாம். அந்த வகையில் பல்வேறுபட்ட அரசியல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட பிராந்தியங்களும் நிறுவனங்களும் உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையானது உலகத்தில் மிக பொருந்திய அரசு சார்பற்ற நிறுவனமாக இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட அரசுகளை, அதில் அங்கத்துவம் வகிக்கின்ற அரசுகளை கட்டுப்படுத்தக்கூடிய பொறிமுறையை இந்த ஐக்கிய நாடுகள் சபையானது கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற 2 துருவங்கள், அதாவது 2ஆம் உலக யுத்த முடிவிற்கு பின்பு உலகமானது 2 துருவங்களாக மாறியிருந்தது. ஒன்று வட அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட முதலாளித்துவ பொருளாதாரமும் ரஷ்யாவினை அடிப்படையாக கொண்ட கம்யூனிச பொருளாதாரம் உலகத்திலே வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த கூட்டமைப்புகள் என்பது அரசியல் ரீதியாக தம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக அரசியல் பூகோளமயமாக்கத்தின் ஊடாக தம்மை பலப்படுத்திக் கொண்ட அமைப்புகளாக நாம் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். தொழில்நுட்ப பூகோளமயமாக்கம், நாங்கள் ஏலவே பார்த்த பொருளாதார பூகோளமயமாக்கம்,
கலாசார பூகோளமயமாக்கம், அரசியல் பூகோளமயமாக்கம் எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக அமைக்கக்கூடிய ஒரு பொறிமுறை தான் இந்த தொழில்நுட்ப பூகோளமயமாக்கம். இந்த தொழில்நுட்பமானது உலகத்திலே இன்றைக்கு எவ்வளவோ விண்ணை தொடும் அளவுக்கு விரிவடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது நாடுகளை நெருங்கி வரச் செய்திருக்கிறது. எல்லைகளை கடந்து, தூரத்தை கடந்து, காலத்தை கடந்து நாடுகள் யாவும், நாடுகளில் வாழுகின்ற மக்கள் யாரும் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. ஆகவே உற்பத்தி, விநியோகம், ஏற்றுமதி போன்றவையும் புதிய சந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த நாடுகளுக்கு இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது முக்கியமாக இருப்பதை பார்க்கலாம். அந்த வகையில் அருகில் இருக்கின்ற படத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற பல்வேறு செயலிகளை நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி சர்வதேச சமூகங்களை இணைக்கக்கூடிய வகையில் இருக்கிற சமூக வலைத்தளங்களை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட முடியும். முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்கைப் போன்றவைகள் இதில் முக்கியமான இடத்தை பெறுகின்றதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இவ்வாறு பூகோளமயமாக்கலின் பிரதான ஊக்கிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், ஊக்கிகள் என்பது இந்த பூகோளமயமாதல் செயற்பாட்டினை உலகத்திலே மக்களிடம் எடுத்துச் செல்கின்ற சாதனங்கள். ஆங்கிலத்தில் நாங்கள் டிரைவர்ஸ் என்று அவற்றை அழைப்போம். இந்த பூகோளமயமாதல் செயற்பாட்டை உலகத்திலே ஊக்குவிக்கின்ற அந்த ஊக்கிகளாக நாங்கள் இங்கே முதலாவது சுட்டிக்காட்டத்தக்கது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஆகும். இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தான் இன்றைக்கு பூகோளமயமாதல் செயற்பாட்டினை உலகத்தில் ஒழுங்குபடுத்துகின்ற முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. குறிப்பாக தரவு தகவல்களை சேகரித்தல், அவற்றை ஒழுங்குபடுத்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் வெளியிடும் பொறிமுறை என்பவற்றை உள்ளடக்கிய ஒரு பொறிமுறையைத்தான் நாங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்று சொல்லி அழைப்போம். இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் முக்கிய அம்சமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், கணனி வலையமைப்பு, செய்மதிகள், தொலைபேசி, தொலைக்காட்சி, வானொலி மற்றும் ஏனைய பல்வேறுபட்ட இலத்திரனியல் ஊடகங்களையும் நாங்கள் இவ்வாறு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ற வரையறைக்குள் உள்ளடக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் ஊடாகத்தான் இன்றைய பூகோளமயமாக்கல் செயற்பாடானது உலகத்தில் வியாபித்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தூரம், காலம் போன்றவற்றை புறந்தள்ளி எல்லைகளற்ற இடைத்தொடர்புகளால் சமூக கலாச்சார துறைகளில் கருத்துக்கள், திறமைகள், செய்திகளை பரிமாற்ற உதவும் ஊடகம்தான் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இதில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் பூகோளமயமாக்கல் என்ற முக்கியமான ஒரு அம்சம்தான் தூரம் மற்றும் காலத்தை புறம் தள்ளி உலக மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு ஊடகமாக இவ்வாறு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது திகழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த தகவல் தொடர்பாடல் தன்மையானது இன்றைய உலகில் எண்மானத்துக்கு பரிணமித்திருப்பதை பார்க்கலாம். அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது உலகத்தில் வியாபித்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நுண்சில்லு தொழில்நுட்பத்தின் ஊடாக மெமரி கார்டு, சிப் கார்டு, பென்ட்ரைவ் போன்றவைகள் இதில் முக்கியமான இடத்தை பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைய தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் மிக முக்கியமான செயலியாக அல்லது உபகரணமாக செல்லிட தொலைபேசிகளை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு செல்லிட தொலைபேசிகளில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். அவற்றின் ஊடாக உலகத்தில் நடக்கின்ற அத்தனை விடயங்களும் ஒவ்வொரு நிமிடத்துக்குள்ளும் மக்களை சென்றடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலகத்தில் நடக்கின்ற செய்திகள் மற்றும் உற்பத்தி சார்ந்த தகவல்கள், விளம்பரங்கள், சந்தைப்படுத்தல் நிகழ்வுகள் போன்றவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த செல்லிட தொலைபேசிகள் ஊடாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது பூகோளமயமாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு முக்கியமான ஒரு விடயம்தான் இமெயில் எனப்படுகின்ற அம்சம். இந்த இமெயில் ஊடாக உலக மக்கள் தங்களுடைய தகவல்களையும் தரவுகளையும் பரிமாறிக்கொள்வதற்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்ற அதே வேளையில் பேங்கிங், பிசினஸ் போன்றவைகளும் இந்த வர்த்தகத்தையும் வங்கித்துறைகளையும் இணைக்கின்ற முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் என அழைக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு அம்சம் இன்றைய காலகட்டத்தில், குறிப்பாக கொரோனா வைரஸ் பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்று உலகத்திலே மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. பாடசாலை மாணவர்களுக்கும் சரி, உலகத்தில் நடத்தப்படுகின்ற மகாநாடுகள் அல்லது கருத்தரங்குகள் போன்றவையும் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மக்களை தூரத்தை புறந்தள்ளி இணைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அமெரிக்காவில் அமைந்திருக்கின்ற கிளெவர்லேண்ட் பேங்கிங் கம்பெனியானது இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் ஊடாக ஒரு மாதத்துக்கு குறிப்பாக $200,000 மிச்சப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தூரத்தில் இருக்கின்ற தங்களுடைய அலுவலர்களை இணைக்கின்ற சாதனமாக அவற்றை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட முடியும்.
அதே மாதிரி விவசாயம், கைத்தொழில், சேவை ஆகிய அனைத்து துறைகளிலும் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது பல்வேறு வடிவங்களில் செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உற்பத்தி, விலை, கேள்வி மற்றும் நிரம்பல், சந்தை தகவல்கள், நாணய மாற்று விகிதம் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கும் அவைகள் சிறப்பாக இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கூகுள் எர்த், ஸ்ட்ரீட் வியூ, கூகுள் மேப், ஜிபிஎஸ், ஜிஐஎஸ் தொழில்நுட்பங்களூடாக இன்றைக்கு உலகத்திலே நடக்கின்ற விடயங்கள், படமாக்கல் செயல்முறைகள் விரைவாக இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது இன்றைக்கு உலகத்திலே பூகோளமயமாதல் செயற்பாட்டினை முன்னகர்த்தி வருகின்ற ஒரு கருவியாக அல்லது ஊக்கியாக நாங்கள் அவற்றை குறிப்பிட்டு காட்ட முடியும். அடுத்து நாங்கள் பார்ப்பது பல்தேசிய கம்பெனிகள் எனப்படுகின்ற மல்டிநேஷனல் கம்பெனிஸ். இந்த பல்தேசிய கம்பெனிகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், பல்தேசிய கம்பெனிகள் என்றால் என்ன என்று எங்களுக்கு ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பல்தேசிய என்ற சொல்லை நீங்கள் இரண்டு வகையாக பிரித்தீர்கள் என்று சொன்னால், ஒன்று பல, இன்னொன்று தேசியங்கள். அதாவது பல்வேறு தேசியம், தேசியம் என்பது நாடுகள், பல்வேறு நாடுகளை கடந்து சில கம்பெனிகள் தங்களுடைய கிளைகளை பரப்பி தம்முடைய தலைமை காரியாலயத்தின் ஊடாக அவற்றை நடாத்துகின்ற ஒரு செயற்பாட்டினை தான் நாங்கள் பல்தேசிய கம்பெனிகள் என்று சொல்லி அழைப்போம். குறிப்பாக 1970களின் பின்பு உலகத்திலே பல்வேறுபட்ட பல்தேசிய கம்பெனிகள் உருவாக்கப்பட்டு தங்களுடைய மூலதனத்தை பல்வேறு நாடுகளில் முதலிட்டு பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்து உலகத்தில் சந்தைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமே இலாபகரமானதாகத்தான் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட பல்தேசிய கம்பெனிகள் உலகத்திலே பல்வேறு எண்ணிக்கையில் செயற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஆசிரியர் கைநூலில் வழங்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் உலகத்தில் இன்று 600க்கும் மேற்பட்ட பல்தேசிய கம்பெனிகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதில் 160 ஜப்பானுக்குரியவையும், 60 பிரித்தானியாவுக்குரியவையும், 30 ஐக்கிய அமெரிக்காவுக்கு சொத்துடைமையாகவும் நாங்கள் சொல்லி காட்ட முடியும், குறிப்பிட்டு காட்ட முடியும். ஆகவே பிள்ளைகளே, இந்த பல்தேசிய கம்பெனிகள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்று இப்பொழுது விளங்கி இருக்கும். இந்த பல்தேசிய கம்பெனிகள் என்பது தங்களுடைய தாய் நாட்டினை கடந்து, அதாவது தங்களுடைய எல்லைகளை கடந்து உலகத்திலே பல்வேறுபட்ட கிளைகளை அல்லது தொழிற்சாலைகளை உருவாக்கி தங்களுடைய சேவைகளையோ அல்லது தங்களுடைய உற்பத்தி பொருட்களையோ உருவாக்கி உற்பத்தி செய்து அவற்றை சந்தைப்படுத்துகின்ற பொறிமுறையை தான் நாங்கள் பல்தேசிய கம்பெனிகள் என்று அழைப்போம். இந்த பல்தேசிய கம்பெனிகள் என்பவை 1970ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு உலகத்தில் அதிகமாக தோற்றம் பெற்றிருந்தாலும் கூட சில அறிஞர்களுடைய கருத்தின்படி வரலாற்று ரீதியாக இந்த பல்தேசிய கம்பெனிகள் அதற்கு முன்பே ஏற்பட்டு விட்டதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக 1601ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பிரித்தானியாவுக்கு சொந்தமான தென்கிழக்காசிய வர்த்தக கம்பெனியானது மிகவும் முக்கியமான இடத்தை பெறுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நாடுகாண் பயணங்களின் பின்பு ஆசியா கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்பு இந்த ஆசியாவுக்கான வர்த்தகத்தை விருத்தி செய்வதற்காக பிரித்தானிய அரசின் கீழ் நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான், ஒரு பல்தேசிய கம்பெனி தான் இந்த தென்கிழக்காசிய வர்த்தக கம்பெனி. இது பிரித்தானியாவுக்கு சொந்தமானது. ஆகவே இந்த பிரித்தானியாவுக்குரிய வர்த்தக கம்பெனியை அடிப்படையாக கொண்டு காலப்போக்கில் 1603ஆம் ஆண்டு ஒல்லாந்து கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரித்தானியாவுடைய தாய்நாட்டிலிருந்து உலகத்திலே பல்வேறுபட்ட திசைகளில் அவருடைய கம்பெனிகள் நோக்கியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், இந்த பல்தேசிய கம்பெனியினுடைய முக்கியமான பண்புகள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பல்தேசிய கம்பெனிகள் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பல்தேசிய கம்பெனியுடைய பண்புகளை முதலாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏலவே குறிப்பிட்ட மாதிரி பிள்ளைகளே,
அதனுடைய தலைநகரமானது தாய் நாட்டிலும் அதனுடைய கிளைகள் வேறு நாடுகளிலும் அமைவு பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இரண்டாவது பண்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பல்தேசிய கம்பெனிகளுடைய இறுதி தீர்மானம் கிளையாக மேற்கொள்ள முடியாது. அதாவது அந்த இறுதி தீர்மானமானது தலைமையகத்தின் மூலமாகத்தான் எடுக்க முடியுமே ஒழிய அதனுடைய கிளைகளால் எடுக்க முடியாது. அதாவது வேறு நாடுகளில் வியாபித்திருக்கின்ற கிளைகளின் ஊடாகவோ அல்லது தொழிற்சாலைகளின் மூலமாகவோ இறுதி தீர்மானத்தை எடுக்க முடியாது. ஆனால் அந்த உள்ளூர் சார்ந்த தீர்வுகளை அல்லது தீர்மானங்களை அந்த கிளைகள் எடுக்க முடியும். அதே மாதிரி மூன்றாவது பண்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பல்தேசிய கம்பெனியுடைய பிரதானமான நோக்கமானது உயர் லாபத்தினை அடிப்படையாக கொண்டது. அது நாடுகள் கடந்து பல்வேறுபட்ட நாடுகளில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட தங்களுடைய தாய் நாட்டுக்கு தேவையான உயர் இலாபத்தை பெற்றுக்கொள்வதில் தான் அதனுடைய கவனம் தங்கியிருக்கும். அதே மாதிரி அடுத்த பண்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பொருட்கள் சேவைகள் தொடர்பான தனி உரிமை கொண்டவை. அவை ஏனைய நாடுகளுக்கு சொந்தமல்ல. அவருடைய உற்பத்தி பொருட்கள், அவருடைய சேவைகள் எல்லாம் அந்த பல்தேசிய கம்பெனிகளுக்கு தான் சொந்தமானவை. இந்த பல்தேசிய கம்பெனிகளின் செயற்பாடுகளை இப்பொழுது நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பிள்ளைகளே, இந்த பல்தேசிய கம்பெனிகளானது தங்களுடைய பொருட்களையும் சேவைகள் மீதான ஏற்றுமதி இறக்குமதி உரிமத்தை கொண்டிருப்பது இந்த பல்தேசிய கம்பெனிகள் ஆகும். அதாவது அந்த பொருட்கள் தொடர்பான சேவைகளை தொடர்பான ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான உரிமைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இரண்டாவதாக வெளிநாடுகளில் பாரிய முதலீடுகளை மேற்கொள்ளுகின்ற செயற்பாட்டினை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட பல்தேசிய கம்பெனிகள் வெளிநாடுகளில் தம்முடைய முதலீடுகளை மேற்கொள்ளுகின்றன என்ற வினா உங்களிடம் கேட்கப்படுமாக இருந்தால் அதற்குரிய விடையை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கும். அதாவது இந்த வெளிநாடுகளில் இந்த பல்தேசிய கம்பெனிகள் தங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பிரதான காரணம் அங்கே இருக்கின்ற மூல வளங்கள் ஆகும். குறிப்பாக ஏ எனப்படுகின்ற நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வளம் இல்லாத பொழுது பி எனப்படுகின்ற நாட்டில் அந்த வளத்தை இருக்குமாக இருந்தால் அங்கே உற்பத்தி ஆலைகளை உருவாக்குவதன் மூலம் அங்கே காணப்படுகின்ற மூலவளத்தை அடிப்படையாக கொண்டு அந்த தொழிற்சாலையை உருவாக்க முடியும். அதே மாதிரி குறைந்த செலவில் ஊழியர்களை பெறக்கூடியதன் அடிப்படையில் அந்த பிற நாடுகளில் தங்களுடைய உற்பத்தி ஆலைகளை அவர்கள் அமைப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமையும். ஆகவே இந்த பல்தேசிய கம்பெனிகள் ஆனது ஏனைய நாடுகளில் நேரடி முதலீடுகளை மேற்கொள்வது அதனுடைய இன்னொரு செயற்பாடாக நாங்கள் குறிப்பிட்ட சொல்ல முடியும். அதே மாதிரி வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் தம்முடைய பணத்தை தம்முடைய நாட்டு பணத்தை ஏனைய நாடுகளில் கொண்டு வந்து அங்கு தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஏற்றுமதியை மேற்கொண்டு உரிய லாபத்தை பெறுவது அவர்களுடைய இன்னொரு செயற்பாடாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பல்தேசிய கம்பெனியுடைய இன்னொரு செயற்பாடாக பார்த்தீர்களாக இருந்தால் வெளிநாட்டு சந்தைகளை வாங்கும் அல்லது விற்கும் உரிமத்தையும் அவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தாம் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான அந்த சந்தையை வாங்குகின்ற சந்தைக்கு உரிமையாக தம்முடைய பொருட்களை வாங்குகின்ற உரிமையோ அல்லது அவற்றை விற்கின்ற உரிமையோ அந்த பல்தேசிய கம்பெனிகள்லாம் கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த உற்பத்தியும் ஒன்றிணைத்தலும் ஆகிய செயற்பாடுகளையும் இந்த பல்தேசிய கம்பெனிகளால் உலகத்தில் மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற பல்வேறுபட்ட பல்தேசிய கம்பெனிகளுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம். ஆசிரியர் கைநூலில் பல்வேறுபட்ட பல்தேசிய கம்பெனிகள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலாவது பல்தேசிய கம்பெனியானது KFC என அழைக்கப்படுகின்ற பிரதானமான உணவகமாகும். அடுத்த நிறுவனம் யுனிலீவர் என அழைக்கப்படுகின்ற ஒரு பல்தேசிய கம்பெனி ஆகும். MERCK எனப்படுகின்ற அமைப்பானது உலகின் 7வது பெரிய மருந்து கம்பெனியாக இருக்கிறது. அடுத்த பல்தேசிய கம்பெனியானது மிட்சுபிஷி கம்பெனியாக நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட முடியும். அதே மாதிரி மொன்சாண்டோ என அழைக்கப்படுகின்ற பல்தேசிய கம்பெனியானது அமெரிக்க பல்தேசிய கம்பெனியாக இருக்கின்ற அதே வேளையில் உலகத்தில் இருக்கின்ற விவசாய ரசாயனங்களும் விவசாய தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு கம்பெனியாக காணப்படுகிறது. கொக்கோகோலா இதுவும் ஒரு அமெரிக்க பல்தேசிய நிறுவனமாக காணப்படுகிறது. இது 1886 உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் டாப் 10 முதலாவதாக இருக்கிற பல்தேசிய கம்பெனி முதலாவது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, இரண்டாவது நோக்கியா, மூன்றாவது டொயோட்டா, நாலாவது இன்டெல், அஞ்சாவது கொக்கோகோலா, ஆறாவது சொனி, ஏழாவது IBM, எட்டாவது ஜெனரல் எலக்ட்ரிக், ஒன்பதாவது நைக், 10வது சிட்டி குரூப் ஆகிய கம்பெனிகள்லாம் உலகத்தின் 2019 ஆண்டு தரவரிசையின் அடிப்படையில் உலகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான அல்லது உயர்ந்த வருமானத்தை பெறுகின்ற 10 பல்தேசிய கம்பெனிகளாக நாங்கள் இங்கு குறிப்பிட்டு காட்ட முடியும் பிள்ளைகளே. அடுத்து நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த பல்தேசிய கம்பெனிகள்
ஏன் வளர்ச்சியுறும் நாடுகளை அதிகமாக நாடுகின்றன என்ற வினா உங்களுக்கு கேட்கப்படுமாக இருந்தால், நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த பல்தேசிய கம்பெனிகள் அநேகமானவை வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தான் காணப்படுகின்றன. ஆனால் அவை தங்களுடைய கிளைகளை வளர்ச்சி அடைந்து வருகின்ற தென் அமெரிக்க, ஆபிரிக்க, ஆசிய நாடுகளை அதிகம் நாடுவதற்கான காரணங்கள் யாவை என்பது எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக இருக்கின்றது தாள் உற்பத்தி செலவு. ஏன் இந்த பல்தேசிய கம்பெனிகள் வளர்முக நாடுகளில் தங்களுடைய தொழிற்சாலைகளை அல்லது சேவை நிலையங்களை ஆரம்பிக்கின்றன என்றால், தாள் உற்பத்தி செலவு தான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். அதாவது தங்களுடைய நாட்டில் அந்த வளம் இல்லாத பொழுது இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டில் அந்த வளம் காணப்படுமாக இருந்தால், அந்த வளத்தை அங்கேயே எடுத்து அங்கேயே அந்த உற்பத்தி சாலையை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு உற்பத்தி செலவு மிகவும் குறைவாக இருக்கும். அதே மாதிரி இந்த வளர்முக நாடுகளில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் சனத்தொகை பெருக்கமும் வேலையில்லா பிரச்சனையும். அப்படிப்பட்ட மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளின் காரணமாக அங்கே அந்த மக்களுக்கு குறைந்த ஊழியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பல்தேசிய கம்பெனிகள் தங்களுடைய தொழிற்சாலைக்கு தேவையான ஊழியர்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளும். ஆகவே அவர்களுக்கு அங்கே உற்பத்தி செலவு மிகவும் குறைவாக இருக்கும். இதே தொழிற்சாலையை அவர்கள் வளர்ச்சியடைந்த நாட்டில் அமைப்பதாக இருந்தால் அவருடைய உற்பத்தி செலவு மிகவும் அதிகமாக இருக்கும். ஆகவே வளர்ச்சியுறும் நாடுகளை இந்த பல்தேசிய கம்பெனிகள் நாடுவதற்கான மிக முக்கியமான காரணம் தாள் உற்பத்தி செலவாகும். அதாவது உற்பத்தி செய்வதற்கான செலவு குறைவு, சந்தைப்படுத்துவதற்கான செலவு குறைவு, அல்லது அந்த விநியோகிக்கின்ற பொருளை சந்தைப்படுத்துகின்ற செலவை எல்லாம் குறைப்பதற்கு இந்த வளர்முக நாடுகள் மிகவும் முக்கியமான இடத்தை வகிப்பதால் இந்த பல்தேசிய கம்பெனிகள் வளர்முக நாடுகளை நாடுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் திறந்த பொருளாதார கட்டமைப்பு. அதாவது வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக திறந்த பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 1977ஆம் ஆண்டு இலங்கையிலே திறந்த பொருளாதார கொள்கை உருவாக்கப்பட்டது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த திறந்த பொருளாதார கொள்கைகளின் காரணமாக உலகத்தில் பல்வேறு நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனைகளை இழிவளவாக்கி கொள்வதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். குறிப்பாக உள்நாட்டில் காணப்படுகின்ற சனத்தொகை பெருக்கம், வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை இழிவளவாக்கி கொள்வதற்கு அந்த நாடுகள் திறந்த பொருளாதார கொள்கையை ஏற்படுத்துவதன் ஊடாக வெளிநாட்டு முதலீடுகளை நேரடியாக பெற்று உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து உள்நாட்டு மக்களுக்கு தொழில்களை விருத்தி செய்வதற்கு அந்த நாடுகள் முயற்சி செய்கின்றன. ஆகவே இத்தகைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உலகத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் காணப்படுகின்ற பல்தேசிய கம்பெனிகள் வளர்முக நாடுகளை நோக்கி வருவதற்கு அது இரண்டாவது காரணமாக அமையும். மூன்றாவது காரணமாக பார்த்தீர்களாக இருந்தால் இந்த விருத்தியுறும் நாடுகளை பல்தேசிய கம்பெனிகள் நாடுவதற்கு இங்கே நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். MNC என அழைக்கப்படுவது அதனுடைய சுருக்கமான குறியீடு. பல்தேசிய கம்பெனியுடைய சுருக்கமான குறியீடு தான் மல்டிநேஷனல் கம்பெனியுடைய சுருக்கமான குறியீடு தான் MNC என அழைக்கப்படுகிறது. இவை வறிய நாடுகளை நோக்கி வருவதற்கு காரணம் நெகிழ்வான வரி கொள்கைகள். அதாவது விருத்தி அடைந்த நாடுகளில் காணப்படுகின்ற இறுக்கமான வரி நடைமுறைகளின் காரணமாக அந்த நாடுகளில் தங்களுடைய தொழிற்சாலைகளை அமைப்பதினால் அவர்களுக்கு பெறுகின்ற லாபத்தினை விட வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகளில் தங்களுடைய உற்பத்தி ஆலைகளை அமைப்பதன் ஊடாக உயர்ந்த லாபத்தை பெறுவதை நோக்காக அடிப்படையாக கொண்டு இந்த நாடுகளை அவர்கள் நோக்கி வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நெகிழ்வான சட்டதிட்டங்கள், இங்கே இருக்கின்ற வளர்முக நாடுகள் இருக்கின்ற சட்டதிட்டங்கள் இந்த பல்தேசிய கம்பெனிகளுக்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக ஊழியர் தொடர்பான சட்டதிட்டங்கள், சூழல் தொடர்பான சட்டதிட்டங்கள், அல்லது மருத்துவம், காப்புறுதி, சுகாதாரம் தொடர்பான சட்டதிட்டங்கள் யாவுமே இந்த பல்தேசிய கம்பெனிகளுக்கு சார்பாக அமைவதால் இந்த விருத்தியுறும் நாடுகளை நோக்கி இந்த பல்தேசிய கம்பெனிகள் நகர்ந்து வந்து தங்களுடைய உற்பத்திகளை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து உட்கட்டமைப்பு விருத்தி. அதாவது பல்தேசிய கம்பெனிகள் இந்த விருத்தியுறும் நாடுகளை நோக்கி வருவதற்கு இன்னொரு காரணம், இங்கே தொழிற்சாலை அமைப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அந்த நாட்டு அரசுகளே ஏற்படுத்தி கொடுப்பதன் காரணமாக இந்த உட்கட்டமைப்பு விருத்திகளை அடிப்படையாக கொண்டு பல்தேசிய கம்பெனிகள் இந்த வளர்ச்சியுறும் நாடுகளை நோக்கி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்லது பிள்ளைகளே, இந்த பூகோளமயமாதல் செயற்பாட்டினை நகர்விக்கின்ற ஊக்கிகள் 2 பார்த்திருக்கிறோம். ஒன்று தகவல் தொடர்பான தொழில்நுட்பம், இரண்டாவது பல்தேசிய கம்பெனி, மூன்றாவது நாங்கள் இங்கு பார்க்க இருப்பது துரித மானிட நகர்வானது.
இந்த மானிட நகர்வானது இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற படத்திலே அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம். இந்த உலகத்திலே மனித நகர்வுகளானது நாளாந்தம் அதிகரித்து செல்வதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் விருத்தியின் காரணமாக உலகத்தில் மக்கள் ஒவ்வொருவர் பல்வேறுபட்ட வடிவங்களில் தொடர்பு கொள்கிறார்கள். வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்கிறார்கள். அந்த புலம்பெயர்வதற்கான பல்வேறு காரணிகளை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்லுதல். அதாவது இந்த பூகோளமயமாதல் செயற்பாட்டின் காரணமாக, ஆங்கில கல்வியின் மேலாதிக்கத்தின் காரணமாக வளர்முக நாடுகளிலிருந்து அதிகமான மாணவர்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு கல்விக்காக புலம்பெயர்ந்து செல்லுகிறார்கள். குறிப்பாக பிரித்தானியாவுடைய பல்கலைக்கழகங்கள், அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்களுக்கு அதிகமான மக்கள் வளர்முக நாடுகளிலிருந்து, குறிப்பாக ஆசிய நாடுகளிலிருந்து அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து போவதானது இந்த பூகோளமயமாதல் செயற்பாட்டினை மிகவும் வேகப்படுத்துகின்ற காரணமாக அமையும். ஆகவே இந்த பூகோளமயமாதல் செயற்பாட்டில் மனிதனுடைய நகர்வு, துரிதமான மனிதனுடைய நகர்வு மிகவும் முக்கியமான ஒரு கருவியாக அமைவதை பார்க்கலாம். அதே மாதிரி சுற்றுலா, பல்வேறுபட்ட நாடுகளில் ஏற்படுகின்ற சுற்றுலா விருத்தியானது சர்வதேச ரீதியாக பூகோளமயமாதலை விரிவடைய செய்கின்ற மிக முக்கியமான இன்னொரு காரணியாகும். அதாவது பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் சுற்றுலாவுக்கு பல்வேறு எல்லைகளை கடந்து, நாடுகளை கடந்து செல்வார்கள். ஒன்று முக்கியமாக இயற்கை அழகினை ரசிப்பதற்கு, தம்முடைய பொழுதுபோக்கினை போக்குவதற்கு, மற்றும் சுற்றாடல் சம்பந்தமான கலந்துரையாடல்களுக்கு, மற்றும் ஏனைய மருத்துவத்துக்காக பல்வேறு நாடுகளுக்கு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று உலக நாடுகளில் சுற்றுலாவுக்காக செல்கிறார்கள். ஆகவே இந்த சுற்றுலாவுக்காக மக்கள் அதிகம் செல்வதனால் இந்த பூகோளமயமாதல் செயற்பாடானது அதனுடன் இணைந்த வகையில் விரைவுபடுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வர்த்தக ரீதியானதும் மற்றும் தொழில் ரீதியான அடிப்படையிலே உலக மக்கள் இன்றைக்கு அதிகமாக பல்வேறு சர்வதேச நாடுகளுக்கு இடம்பெயர்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த இடப்பெயர்வு காரணம் இந்த தொழிலுக்காகவும் வர்த்தகத்தின் காரணமாகத்தான் குறிப்பாக மத்திய கிழக்கு மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதை காணலாம். அதாவது அந்த நாடுகளுக்கு தொழில் நிமித்த மக்கள் செல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சமய நோக்கங்களுக்காகவும், முயற்சியாண்மை பரிமாற்றத்துக்காகவும், தொழில்நுட்ப பரிமாற்றத்துக்கு காரணமாகவும் இந்த மக்கள் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சர்வதேச ரீதியாக இடம்பெயர்கிறார்கள். ஆகவே இந்த சர்வதேச ரீதியான இடப்பெயர்வுகளை இந்த துரிதப்படுத்துகின்ற முக்கியமான ஒரு காரணி இந்த தொழில்நுட்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த சர்வதேச ரீதியான இடப்பெயர்வு பூகோளமயமாதல் செயற்பாட்டினை விரைவுபடுத்துகின்ற இன்னொரு முக்கியமான ஒரு அம்சமாக அமையும் பிள்ளைகளே. அடுத்து நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இந்த தகவல் தொடர்பாடலோடு இணைந்த இன்னொன்று தான் போக்குவரத்து விருத்தி. அதாவது கைத்தொழில் புரட்சியின் பின்பு ஆகாய மார்க்கமாகவும் கப்பல் ரீதியாகவும், அதாவது கடல் மார்க்கமாகவும் பல்வேறுபட்ட மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்கும் தங்களுடைய பொருட்களை பரிமாற்றிக் கொள்வதற்கும் இந்த போக்குவரத்து சேவையானது விரிவடைந்திருப்பதானது உலகத்தில் துரித மனித நகர்ச்சியை விரைவுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் பேங்கிங் எனப்படுகின்ற வங்கி முறைகள் சர்வதேச ரீதியாக வியாபித்திருப்பதானது ஒருவர் தன்னுடைய பணத்தை ஒரு நாட்டில் வைப்பிலிட்டு இன்னொரு நாட்டில் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே மக்களுடைய நகர்வு அங்கு துரிதப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இலங்கையிலிருந்து செல்கின்ற நபர் ஒருவர் தன்னுடைய பணத்தை இன்னொரு நாட்டில் அடைந்து கொண்டு அவற்றை பெறுவதற்கான வாய்ப்பு அங்கு உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதைத்தான் நாங்கள் ஆன்லைன் பேங்கிங் என்று சொல்லி அழைப்போம். அதே மாதிரி ஆன்லைன் புக்கிங், ஆன்லைன் டிக்கெட்ஸ், ஆன்லைன் அட்மிஷன், ஸ்பாட் அட்மிஷன், அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தெரிவாகின்ற மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக, அதாவது இணையத்தின் மூலமாக அந்த பல்கலைக்கழகத்துக்கான அனுமதியை இலகுவாக பெற்றுக்கொள்வதானது அந்த நாட்டுக்கான நகர்வினை துரிதப்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்ப காரணியாக அமையும். அதே மாதிரி பல்வேறு நாடுகளில் விசா நடைமுறைகள், ஒரு நாட்டுக்குள் நுழைவதற்கான விசா அனுமதி அந்த நாட்டுக்கு போவதற்கு முன்பு தான் எடுக்க வேண்டும். ஆனால் அண்மைய காலங்களில் ஒரு பயணியானவர் தன்னுடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று அங்கே இறங்குகின்ற இடத்தில் தன்னுடைய விசாவை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பை பெறக்கூடிய முறை ஒன் அரைவல் விசா மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட காரணிகள் மனித நகர்வினை மிகவும் வேகப்படுத்துகின்ற பிரதானமான ஒரு காரணமாக இருக்கின்ற அதே வேளையில் பூகோளமயமாதலை ஊக்குவிக்கின்ற பிரதானமான காரணியாக அமைவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த அட்டவணையில் காட்டப்பட்டிருப்பது 2013ஆம் ஆண்டில் இருந்து 2016ஆம் ஆண்டு வரை கிடைப்பட்ட காலத்தில் ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் அனுமதிக்கப்பட்ட முறையினையும், அவர்கள் எந்த நாடுகளை அடிப்படையாக கொண்டு அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் காட்டுகின்ற ஒரு அட்டவணையாக இது அமைந்திருக்கிறது. இதன் மூலமாக ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டு மாணவருடைய எண்ணிக்கை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது கால ரீதியாக.
படத்தில் நீங்கள் பார்க்கிறது ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் மக்கள் எந்த நாடுகளுக்கு புலம்பெயர்கிறார்கள், அவர் எந்த நோக்கங்களுக்காக எந்த தேவைகளுக்காக அவர் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற அட்டவணையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நல்லது பிள்ளைகளே, இதுவரைக்கும் பூகோளமயமாக்கத்தின் முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் அவற்றுடைய மீண்டும் ஒரு முறை அவற்றை மீட்டு பார்ப்பதாக இருந்தால், இதுவரைக்கும் நாங்கள் பூகோளமயமாக்கம் என்றால் என்ன என்பது தொடர்பாக வரவிலக்கணத்தை பார்த்திருக்கின்றோம். அதில் முக்கியமான 2 வரவிலக்கணங்களை பார்த்திருக்கின்றோம். ஒன்று சர்வதேச சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு வரைவிலக்கணமும், இன்னொன்று கேம்பிரிட்ஜ் அகராதியில் வழங்கப்பட்ட இன்னொரு வரைவிலக்கணத்தையும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே பூகோளமயமாக்கம் என்ற சொற்றொடர்களை பற்றி பார்த்தோம். ஒன்று உலகமயமாதல், பூகோள கிராமமயமாதல் என்ற அடிப்படையில் நாங்கள் பூகோளமயமாதலுக்குரிய வரவிலக்கணத்தை பார்த்திருக்கின்றோம். அடுத்து 2வதாக பூகோளமயமாக்கம் எவ்வாறு வரலாற்று ரீதியாக படிப்படியாக இன்றைய நிலைக்கு வளர்ச்சியடைந்து வந்திருக்கு என்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக 6000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த உலகமயமாதல் செயற்பாடானது விரிவடைந்து வந்திருப்பதாகவும், குறிப்பாக மத்திய காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் நாடுகாண் பயணங்களை அடிப்படையாக கொண்ட காலனித்துவ ஆட்சியின் காரணமாக இந்த பூகோளமயமாக்கல் விரிவடைந்து வந்து அதுக்கு பின்பு கைத்தொழில் புரட்சி காலகட்டத்தில் எவ்வாறு அது வளர்ச்சியடைந்து வந்தது தொடர்பாகவும், அடுத்து உலக போர்கள் காலகட்டத்திலும் பனிப்போர் காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் அது எவ்வாறு வளர்ச்சியடைந்து இன்றைய நிலைமைக்கு வந்திருப்பது தொடர்பாகவும் பார்த்திருக்கின்றோம். அதற்கு பின்பு பூகோளமயமாக்கலுடைய பல்வேறுபட்ட துறைகளை நாங்கள் இங்கு கலந்துரையாடி இருக்கின்றோம். ஒன்று பொருளாதார ரீதியாக ஒரு நாடு அல்லது சர்வதேசம் எவ்வாறு பூகோளமயமாதல் செயற்பாட்டுக்கு உட்படுகிறது தொடர்பாகவும், அடுத்து கலாச்சார ரீதியாக அதாவது இனம், மொழி, மதம், அவருடைய விருப்பு வெறுப்புகள், ஆடை அணிகலன்கள், உணவு பானங்கள் தொடர்பாக ஒரு நாடு சர்வதேச ரீதியாக எவ்வாறு இன்னொரு நாட்டுடன் ஒன்றிணைகிறது தொடர்பான அம்சத்தையும் அங்கு பார்த்தோம். அடுத்து அரசியல் பூகோளமயமாக்கத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு எவ்வாறு தொடர்பு கொண்டு பல்வேறுபட்ட பிராந்தியங்களாக பலம் பொருந்திய அரசுகளாக மாற்றமுறுகின்றன, அவற்றுக்கு உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக தொழில்நுட்ப ரீதியான பூகோளமயமாக்கல் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான அம்சம் என்ற அடிப்படையில் இன்று காணப்படுகின்ற தொழில்நுட்பமானது பல்வேறுபட்ட ஏனைய துறைகளுக்கும் அது எவ்வாறு காரணமாக அமைகிறது என்பதையும், பூகோளத்தின் தூரத்தையும் காலத்தையும் எவ்வாறு அது புறந்தள்ளி இந்த பூகோளத்தினுடைய மக்கள் இணைவினை அது எவ்வாறு துரிதப்படுத்துகிறது என்பது தொடர்பாகவும் பார்த்திருக்கின்றோம். அதற்கு பின்பு புவியியல் உலகமயமாக்கல் என்பதை அடிப்படையாக கொண்டு உலகத்தில் மக்களுடைய நகர்ச்சியானது எவ்வாறு பிரதேச ரீதியாக ஏற்படுகிறது என்று சொல்லியும், அதற்கு பின்பாக சூழலியல் ரீதியாக உலக நாடுகள் எவ்வாறு அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்ற அடிப்படையில் பொறுப்பு கூறலுக்கு சந்தர்ப்பங்களை வழங்குகின்றன என்பதை அடிப்படையாக கொண்டும் இந்த பூகோளமயமாக்கலின் பிரதான துறைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதற்கு பின்பு பூகோளமயமாக்கலத்தின் பிரதான ஊக்கிகள், அதாவது பூகோளமயமாக்கலை ஊக்குவிக்கின்ற காரணிகள் அது எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு 3 விடயங்களை நாங்கள் இங்கு பார்த்திருக்கின்றோம். ஒன்று, மேலே குறிப்பிட்டது மாதிரி தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது பூகோளமயமாதலை இன்றைய காலகட்டம் வரைக்கும் எவ்வாறு துரிதமாக்கி கொண்டு வந்திருப்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி பல்தேசிய கம்பெனிகள், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி MNC என அழைக்கப்படுகின்ற கம்பெனிகள் எவ்வாறு இந்த உலகமயமாதல் செயற்பாட்டை தங்களுடைய உற்பத்திகளை, ஏற்றுமதிகளை, சந்தை வாய்ப்புகளை உலகத்திலே வியாபித்து நாடுகளை கடந்து தங்களுடைய எல்லைகளற்ற சந்தைப்படுத்தல் முறைகளால் உலகத்தை ஆட்படுத்துகின்றன என்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி துரித மானிட நகர்ச்சி என்பதன் ஊடாக இன்றைய மக்கள் உலக மக்களோடு எவ்வாறு ஒன்றிணைகிறார்கள், கல்விக்காக, சுகாதாரத்துக்காக, தொழிலுக்காக, இவ்வாறு சுற்றுலாவுக்காக, பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுக்காக உலக மக்கள் நினைத்த இடங்களுக்கு இன்று செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிற தொடர்பாகவும், அவற்றை ஊக்குவிக்கின்ற தகவல் தொடர்பான தொழில்நுட்பம், ஆன்லைன் விசா, ஸ்பாட் அட்மிஷன், ஒன் அரைவல் விசா தொடர்பாகவும் நாங்கள் இங்கு பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் பூகோளமயமாக்கல் தொடர்பான விடயங்களை பார்த்த நாங்கள் இனி வருகின்ற ஒரு கலந்துரையாடலில் நாங்கள் இலங்கையினுடைய பூகோளமயமாக்கல் தொடர்பாகவும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பூகோளமயமாக்கல் செயற்பாடு தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.